ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சுவையான ஆலு பரோட்டா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்கோங்க, தக்காளி பொடிசாக நறுக்கிக்கோம், 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து மசிச்சிருக்கோம், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் மிளகா. இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கறி மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், அப்புறம் மல்லி 1 டீஸ்பூன். இப்போ அடுப்பு வச்சு ஒரு சட்டி பேன் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கலாம். சூடானே வெங்காயம் போட்டு கடுகு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தேவையான அளவு தூள் இருக்குது. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கறி மசாலா, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பவுடர், அப்புறம் மல்லித்தூள், 4 நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். எடுத்து நல்லா இப்போ வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கிட்டோம். இப்போ அது கொஞ்ச நேரம் ஆறட்டும். மாவு வந்து சப்பாத்தி பதத்துக்கு பதினஞ்சு. இப்போது நாங்கள் வந்து 3 கப் போட்டிருக்கோம். 3 கப்பில் 12 சப்பாத்தி கிடைக்கும். உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நீங்கள் சப்பாத்தி பதத்துக்கு கணச்சிக்கலாம். மாவு கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு கணஞ்சா போதும் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும் போது பொறுமையாக தான் தேய்க்கணும், அப்புறம் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ் வெளியே வந்துடும். நம்ம அங்கே உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி அங்கே சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம். ஸ்டஃபிங் பிதிங்கி வந்துச்சுன்னு யாரும் பயப்படாதீங்க. அது நம்ம நார்மலாக தேய்க்கும் போதே ஸ்டஃபிங் வெளியே தான் வரும். கல் காஞ்ச நல்லா வந்தோடனே நம்ம வந்து ஹாட் பாக்ஸ் ஆலு பரோட்டா ரெடி. சுவையான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு.